ஹலோ கைஸ், வெல்கம் டு மேஜிக் வாய்ஸ் ஓவர். சிஸ்டர்ஹுட் அப்படிங்கிற ஒரு ஹிந்தி சீரீஸ் தான் பார்க்க போறோம். இந்த சீசன்ல மொத்தம் 5 எபிசோட்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்குள்ள போலாம் வாங்க. எபிசோட் ஸ்டார்டிங்ல ஸ்கூல்ல பிரேயர் சாங் பாடிட்டு இருக்காங்க. இங்க ஒரு பொண்ணை காட்டுறாங்க. இவ பேரு நிக்கிதா. வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்கா. பின்னாடி அவங்க அம்மா வந்து கூப்பிட்டுட்டு வர்றது கூட கேட்காம ஓடி வந்துட்டு ஜோயா அப்படின்னு கூப்பிட்டு அவளை ஹக் பண்ணிக்கிறா. ஸ்கூல் வந்து எக்ஸாம் ஹாலிடேஸ் முடிஞ்சு ஃபர்ஸ்ட் டே ரீ ஓபன் ஆகுது. அப்போ வந்து நம்ம ஜோயா கிட்ட சொல்றா நிக்கிதா, அப்பா ஸ்கூல் ஒரு வழியா ஓபன் ஆயிடுச்சு. என்னதான் நம்ம வெளியில மீட் பண்ணாலும் ஸ்கூல்ல பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றா. அப்ப ஜோயா நிக்கிதாட்ட கேக்குறா, நீ ஹோம்ஒர்க் எல்லாம் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கும். நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அந்த நேரம் நிக்கிதாவோட அம்மா வராங்க. அப்ப ஜோயா, ஆண்டி எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறா. இவ பண்றதெல்லாம் பார்த்து எனக்கு ரொம்ப வந்து போர் அடிச்சிருச்சு, என்னால முடியல அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும்போது, அம்மா நீங்க இன்னும் போகலையா? நான் ஃபர்ஸ்டே ஸ்கூல் போறதுனால என்ன கிளாஸ் வரைக்கும் கொண்டு வந்து விடலாம்னு சொல்லி வந்தீங்களா அப்படின்னு கேக்குறா. இந்த ஸ்கூல் பேக் மறந்து வச்சுட்டு வந்துட்டு எப்படி படிப்ப, அதனாலதான் பேக்கை கொடுக்கலான்னு வந்தேன்னு சொல்றாங்க. இங்க பாருங்க, ஜோயா வச்சிருக்க பேக் பிராண்ட் நியூ பேக். ஆனா என்னோட பேக் நார்மல் சாதா பேக் தானே அப்படின்னு சொல்லுவோம். அவங்க அம்மா சொல்றாங்க, அவ வந்து 98% ஸ்கோர் பண்ணிருக்கா. அவ வந்து நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட். ஆனா நீ டெய்லி என்ன பண்ற, வீட்டுக்கு வரும்போது நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து எங்களை வந்து நிம்மதி இல்லாம கெடுக்கிற. ஸ்கூல்ல உனக்கு ஏற்கனவே 2 வார்னிங்ஸ் இருக்கு. திரும்பவும் நீ ஏதாவது பண்ணுன அப்படின்னா கண்டிப்பா உன்னை டிசி கொடுத்து வெளியே அனுப்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நீ வந்து சிக்னல்ல பிச்சை தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவ சொல்ற, அட்லீஸ்ட் எனக்கு அது பேக்கெட் மணிக்காவது ஹெல்ப் ஆகும்ல அப்படின்னு அவ சொல்றா. அம்மா நீங்க ரொம்ப கவலைப்படாதீங்க, அதெல்லாம் ஒன்னும் அவளை குறைச்சி எடை போடாதீங்க அப்படின்னு அவ சொல்லும் போது, என்னையும் நீ வந்து குறைச்சு மதிப்பிடாத, இவன் மேல திரும்ப ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ் மட்டும் வந்துச்சு அப்படின்னா நீ முடிஞ்ச அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதாவை திட்டிட்டு அவங்க வந்து ஜோயா கிட்ட பாய் அப்படி சொல்லிட்டு போறாங்க. காலையில எந்திரிச்சதுல இருந்து ஒரே திட்டு மேல திட்டு வாங்கிட்டே இருக்கேன், என்ன பண்ண போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. 2 பேரும் உள்ள போறாங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேரும் ஸ்கூலுக்கு வந்ததே லேட்டு, அதனால இவங்க 2 பேர்த்தையும் தனியா நிக்க வச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்துக்கு சிஸ்டர் டயானே வராங்க. இவங்க குட் மார்னிங் சிஸ்டர் டயானேன்னு சொல்றாங்க. இந்த நிக்கிதா, நீ வந்து 1000 rupees ஃபைன் கட்டு அப்படின்னு சொல்றாங்க. ஃபைனா சிஸ்டர், நான் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்றா. அப்ப வந்து கியாரா அப்படிங்கிற ஒரு பொண்ணை சிஸ்டர் கூப்பிட்டு, இவ என்ன பண்ணான்னு சொல்லு அப்படின்னு சொல்லவும் அவ சொல்றா, நம்ம லாஸ்ட் எக்ஸாம் அன்னைக்கு சயின்ஸ் லேப்ல இருந்து வெளியில வந்தா, அப்போ உள்ள வந்து நிறைய சத்தம் கேட்டுச்சு லேப்ல அப்படிங்கவும், போதும் ஸ்டாப் பண்ணு அப்படின்னு சிஸ்டர் சொல்லிட்டு, நீ வந்து பையனை வந்து ஆபீஸ்ல வந்து பே பண்ணு, இல்லைன்னா நாளைக்கு வந்து உன்னோட டிசியை வாங்கிட்டு போயிரு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப நிக்கிதா சொல்றா, சிஸ்டர் 1000 rupeesங்கிறது வந்து என்னோட பேரண்ட்ஸ் பட்ஜெட்ல வந்து கொஞ்சம் இடிக்கும், நம்ம கொஞ்சம் பேரம் பேசிக்கலாமா அப்படின்னு கேட்கறா. என்ன லாங்குவேஜ் இது, பேரம் பேச சொல்லிட்டு இருக்க, இது என்ன ஃபிஷ் மார்க்கெட் பேரம் பேசுறதுக்கு? ஃபைனை இன்னைக்கு கட்டுறதுனா கட்டு, இல்லைன்னா நாளைக்கு நீ வந்து டிசி வாங்கிட்டு போயிரு, போய் அந்த ஃபைன் கட்டாதவங்க லைன்ல போய் நில்லு, ஆல்ரெடி நீ வந்ததே லேட்டு அப்படின்னு அவங்க ரொம்ப கோமா திட்டிட்டு போயிடுறாங்க. ஓ காலங்காத்தாலேயே இப்படியா அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க. நிக்கிதா ஜோயா பேக்ல வந்து எதையோ வச்சிட்டு இருக்கும்போது, என்ன பண்ணிட்டு இருக்க நீ அப்படின்னு கேட்கவும், ஒன்னும் இல்ல சிஸ்டர் டயானா வந்து டாப்பர்ஸோட பேக் வந்து செக் பண்ண மாட்டாங்க, அதனாலதான் நான் வந்து மறைச்சு வைக்கிறேன் அந்த அமௌண்ட்டை, என்ன பண்றது எல்லாம் நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் தானே, எப்பவும் இப்படிதானே நடக்குது அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. எங்க இருந்து எடுத்துட்டு வந்த, என்ன பண்ண அப்படின்னு கேட்கறா. பாக்கிட்ட இருந்து திருடிட்டு வந்தேன், அவர் நைட் ஷிஃப்ட் தூங்கிட்டு இருக்காரு, மதியத்துக்கு அப்புறம் தான் எந்திப்பாரு, அதுக்கப்புறம் இதை அப்படியே போய் வச்சிடறேன், சரி பரவாயில்ல, இப்போ நம்ம ஃபைன் எப்படி கட்டுறதுன்னு நான் யோசிக்கணும் அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்கா. இப்போ கிளாஸ் ரூம்குள்ள ஒரு பொண்ணு என்ட்ரி ஆகுறா. இவ பேர் வந்து ஆன். இப்போ வந்து இந்த கியாரா வந்து அவளை டீஸ் பண்ணிட்டு இருக்கா. நம்மளோட ஸ்கூல் ஹிஸ்டரியிலேயே வந்து ஒருத்தி வந்து ஃபெயில் ஆயிட்டா, A for an F for failure. இவளுக்கு இன்னும் ஒரு வயசு வேற அதிகமாயிடுச்சா. நான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த ஹைட்டா இருக்கிற பொண்ணுங்க எல்லாமே ரொம்ப முட்டாளா இருப்பாங்கன்னு, நினைச்சாலே வெக்கமா இருக்கு அப்படின்னு இவளை வந்து இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கா. இப்போ சிஸ்டர் டயானா வராங்க கிளாஸுக்கு. நான் தான் உங்களுக்கு ஹிந்தியும் ஹிஸ்டரியும் சப்ஜெக்ட் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கிளாஸ்ல லாஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் ஒரு பொண்ணு ஃபெயிலான பொண்ணு இருக்கா, அண்ட் நான் வந்து உன்னை வெல்கம் பண்றேன் இந்த கிளாஸுக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. லாஸ்ட் இயர்ல யார் வந்து டாப்பர்னு கேக்குறாங்க. அப்ப வந்து ஜோயா 98% அப்படின்னு சொல்லி நிக்கிதாவை கையை தூக்கி காட்டுறா. கையை கீழே போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் நீ எந்திரிச்சு ஜோயா பக்கத்துல போய் உட்காரு அப்படின்னு சொல்றாங்க. ஐயோ இல்ல மேம், ஜோயா என்னோட டெஸ்க் ஃப்ரெண்டு, சின்ன வயசுல இருந்தே நாங்க ஒன்னாதான் உட்கார்ந்துட்டு இருக்கோம் மேம் அப்படின்னு சொல்றாங்க. இதை தெரிஞ்சு நான் என்ன பண்றதுன்னு சிஸ்டர் சொல்றாங்க. அதான் மேம் சேஞ்ச் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. உன்னோட ஃபைன் 1500 அதிகமாயிடுச்சு, அண்ட் நான் சொன்ன மாதிரி பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ, உன்னோட ஸ்டடீஸ் இம்பார்ட்டன்ஸ்க்காக ஜோயா பக்கத்துல இருக்கிறது உனக்கு ரொம்ப யூஸா இருக்கும், அவளை ஃபாலோ பண்ணு, நல்லா படி அப்படின்னு அவங்க சொல்லும்போது ஜோயா சொல்றா, மேம் நீங்க என்னோட மார்க்ஸை பத்தி எதுவுமே சொல்லவே இல்லையே அப்படிங்கிறா. ஜோயா, நான் உங்ககிட்ட பர்மிஷனும் கேட்கல, இப்போ ஆர்கியூமெண்ட்டும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டாங்க, அண்ட் பிளேஸ் சேஞ்ச் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. நான் இப்போ கிளாஸ் ஸ்டார்ட் பண்றேன், நீங்க உங்க ஹிஸ்டரி புக் எடுங்கன்னு சொல்றாங்க. அந்த நேரத்துக்கு சிஸ்டர் ரோசி வராங்க. எல்லாரும் குட் மார்னிங் சிஸ்டர் ரோசின்னு சொல்றாங்க. சிஸ்டர் டயானே, காம் டவுன், அமைதியா இருங்க, ஏன்னா எப்பவுமே நம்மளோட கோவம் வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு தீர்வாகாது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சொல்லும் போது பின்னாடி வந்து ஒரு நியூ கேர்ள் வரா. யார் இந்த பொண்ணு அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு வந்து நியூ அட்மிஷன், நீ போய் உன்னோட பிளேஸ் சூஸ் பண்ணி உட்காந்துக்கோ அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அவங்க பாய் கிளாஸ் அப்படின்னு சொல்லி கிளம்பிடுறாங்க. இப்போ சிஸ்டர் டயானே வந்து நியூ கேர்ள் உன்னை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றாங்க. என்னோட பேர் வந்து கார்கி, நான் 11 இயர்ஸ்ல 13 ஸ்கூல் சேஞ்ச் ஆயிட்டேன், அப்புறம் நான் நெக்ஸ்ட் 6 months மட்டும்தான் இந்த ஸ்கூல்ல இருப்பேன், அதனால நான் எந்த ஃப்ரெண்ட்ஸையும் தேடல, நியூ ஃப்ரெண்ட்ஸ் உருவாக்கவும் நான் விரும்பல, யாரும் கவலைப்படாதீங்க, என்கிட்ட யாரும்
ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும்னு நினைக்காதீங்க அப்படின்னு சொல்றா. கியாரா சொல்றா, சிஸ்டர் அவளால எப்படி உங்க முன்னாடி இவ்வளோ ரூடா பேச முடியுது அப்படின்னு சொல்றா. எதனால நீ 6 months தான் இருப்பேன்னு சொல்ற அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல நான் அதுக்கப்புறம் ராக்ஃபோர்ட் ஹை ஸ்கூலுக்கு போயிருவேன் அப்படிங்கவும், ஓ அது என்னோட ட்ரீம் ஸ்கூல் அப்படின்னு கியாரா சொல்றா. இப்போ சிஸ்டர் சொல்றாங்க, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, நீ எங்க போற அப்படின்னு எனக்கு முக்கியம் இல்லை, இப்போதைக்கு நீ இந்த ஸ்கூல்ல படிக்கிற, இங்க இருக்க வரைக்கும் நீ டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணணும், எப்பவுமே ஸ்கூல் வந்து உங்களை பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க, இப்போ நீ வந்து இந்த கிளாஸ் இன்சார்ஜ் ஆக போற, நீ தான் மானிட்டர் பண்ணணும் எல்லாத்தையும், அதனால நீ டிசிப்ளின் கண்டிப்பா மெயின்டைன் பண்ணணும், கபோர்ட் எல்லாம் கிளீன் பண்ணணும், கிளாஸ் முடிக்க போறோம், கபோர்டை ஓபன் பண்ணிக்கலாம், நீங்க கொண்டு வந்த டொனேஷன் அமௌண்ட் வந்து மைட் பாக்ஸ்ல போடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அவ வந்து கேக்குறா, எதுக்காக கொடுக்கணும், எங்க அப்பா ஆல்ரெடி ஸ்கூல் ஃபீஸ் எல்லாமே பேமெண்ட் பண்ணிட்டாரு, நான் இப்படி கேட்கறேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மன்னிச்சிருங்க, இந்த ஸ்கூல்ல ஒன்றும் ஸ்பெஷல் ஃபெசிலிட்டிஸ் ஒண்ணுமே கிடையாது, எதுக்காக அமௌண்ட் எக்ஸ்ட்ரா கேட்குறீங்க அப்படின்னு கேட்கவும், என்னுடைய மை டியர் சைல்டு, நீ வந்து உனக்கு விருப்பம் அப்படின்னா நீ டொனேட் பண்ணு, இல்லைன்னா பண்ண வேணாம், கட்டாயப்படுத்தி நாங்கள் யாரும் கேட்கல, நீங்க கொடுக்குற டொனேஷன் அமௌண்ட் வந்து நிறைய வந்து பிளைண்ட் சில்ட்ரன்ஸ்க்கு, சாப்பாடு இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கு, இதுக்காக தான் நாங்கள் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பணக்காரங்க பெரும்பாலும் கஞ்சத்தனமா இருப்பாங்க, நான் கேள்விப்பட்டிருக்கேன், ஐயோ கடவுளே, இந்த ஃபர்ஸ்ட் டேவே நான் ரொம்ப வெறுக்கிறேன், இந்த பொண்ணு இப்படி எல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க. இப்போ கிளாஸ் நடந்துட்டு இருக்கு. ஆன் வந்து ஜோயா என்ன பண்றாளோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கா. அவ பென் எடுக்கிறா, நோட் எடுக்கிறா, டிராயிங் பண்றா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, இவ என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு. கிளாஸ் முடியுது, கிளாஸ் ஓவர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. நான் தான் கிளாஸ் இன்சார்ஜ் ஆக வேண்டியிருந்தது, நான் தான் ராக்ஃபோர்ட் ஹை ஸ்கூலுக்கு போக வேண்டியிருந்தது, வாழ்க்கை பாத்தியா ரொம்ப கஷ்டம், இது வாழ்க்கை சரியில்லை அப்படின்னு அவ புலம்புறா. அப்ப கூட இருந்தவ சொல்றா, நீ நிஜமாவே ராக்ஃபோர்ட் ஹை ஸ்கூலுக்கு போறியா அப்படின்னு அவ கேட்கும்போது, இல்ல அவ பொய் சொல்றா, அவ பொய்க்காரி, அது எப்படி அவ போவா, அவ சொல்றது எல்லாமே போய், வாங்க இன்னைக்கு நம்ம இதை தான் வந்து டுடே ட்ரெண்டிங் ஆக்குவோம், ஜோயா நிக்கிதாவ வா போலாம் கிரவுண்டுக்குன்னு கூப்பிடுறா. நீ போ நான் வரேன் அப்படின்னு அவ சொல்றா. இல்ல இவ பண்றது சரியில்லை, எப்ப பார்த்தாலும் என் பின்னாடியே ஷேடோ மாதிரி பின்னாடியே வந்துட்டு இருக்கா, அவ பண்றது எனக்கு எதுவுமே பிடிக்கல, ஃபுல்லா ஃபாலோ பண்றானே, என்ன பண்ணாலும் அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி நீ போய் உன் ஷேடோவை கூப்பிட்டு போ, நான் போய் அந்த மைட்டி பாஸ் கிட்ட போறேன் அப்படின்னு சொல்லவும், எதுக்கு மறுபடியும் திருடவா அப்படின்னு கேட்கறா. இல்ல நான் எப்பவும் போல திரும்பவும் அந்த பணத்தை அதுலயே வச்சிடறேன், ப்ளீஸ் நீ போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்றா. ஜோயா பின்னாடியே ஆன் வரா. அப்ப அவ சொல்றா, என்னதான் வேணும் உனக்கு, ஏன் எப்ப பார்த்தாலும் என்னையே சுத்தி வந்துட்டு இருக்க, நீ படி அவ்வளவுதான், நீ படிச்சா போதும், படிக்கிறது ஒன்றும் கஷ்டம் இல்ல, அதை விட்டுட்டு ஏன் நான் என்ன பண்றேனோ அதை அப்படியே பண்ணிட்டு இருக்க, ஐயோ சொன்னா கேளு ஆன், ஏன் இப்படி பண்ற அப்படின்னு சொல்லி கோவப்படுறா. நிக்கிதா வந்து காருக்கு பின்னாடியே சுத்தி வந்துட்டு இருக்கா. அவ பேக்ல இருந்து எப்படியாவது அந்த மைட்டி பாக்ஸ் கீ எடுத்து பணத்தை திருடலான்னு பிளான் பண்ணி சுத்தி பாக்குறா, முடியவே இல்லை, அவ பயங்கர உஷாரா இருக்கா. இப்போ அவ வந்து அவகிட்ட வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா. அவ வந்து என்னோட பேர் நிக்கிதா அப்படின்னு சொல்றா. ஸ்கூல்ல வந்து ஏதாவது பழி வாங்கணும் யாரையாவது, இல்ல ஒரு பெரிய பங்க் ஏதாவது பண்ணணும், எதுக்குனாலும் என்னோட பேர் யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்றா. அப்போ இவ வந்து இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறா, என்னோட பேர் கார்கி அப்படின்னு சொல்லி. சரி லஞ்சுக்கு என்ன கொண்டு வந்த அப்படின்னு சொல்லவும், நூடுல்ஸ், கார்லிக் பிரெட், சாலட் எல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இந்த வேணுமா நீ கொஞ்சம் எடுத்துக்கோ சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொல்றா. இல்ல நான் நூடுல்ஸ் சாப்பிட மாட்டேன், கேண்டீன்ல சமோசா சாப்பிட்டியா, ட்ரை பண்ணி பாரு செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்றா. நீ சொல்றது என்னன்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொன்னா, அந்த ரேப் பண்ணி ஆயில்ல ஃப்ரை பண்ணி கொடுப்பாங்கல்ல அதுவான்னு கேக்குறா. ஆமா ஐயோ எனக்கு அது வேண்டாம் அப்படின்னு சொல்றா. நீ ஐடி கார்டு, லைப்ரரி கார்டு, ரிப்போர்ட் கார்டுலாம் வாங்கிட்டியா, ஏன்னா கிளாஸ் இன்சார்ஜ் ஆயிருக்காள் இன்னைக்கு, அதனால கேக்குறா. அப்புறம் நீ வெளியே போய் சுத்தி பாரு, கிரவுண்ட் பாரு, லைப்ரரி, பிரின்சிபல் கேபின் எல்லாமே போய் பாரு, போ கிளாஸை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுறதுக்கு, நான் வெளியே போகணுமா, நான்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சொல்றா. சரி ஓகே நான் போறேன் அப்படிங்கிறா. அப்போ அவ ஒன்னும் சொல்லல, அவ வாட்டுக்கு இருக்கா. இப்போ இவ என்ன சொல்றா, என்ன பண்றான்னு தெரியல, வித்தியாசமா ஏதோ பண்றா அப்படின்னு அவ யோசிக்கும் போது சொல்றா, நான் ஆக்சுவலா உனக்கு தெளிவா சொல்லிட்டா, நான் மதியத்துக்கு 1000 rupees ஃபைன் கட்டணும், இல்லைன்னா சிஸ்டர் என்ன கொன்னுடுவாங்க, எனக்கு அந்த மைட் பாஸ் கீ கொடுக்குறியா, நான் அதுல இருந்து பணம் எடுத்துக்கிறேன். என்னது பணம் எடுக்க போறியா, ஓகே நீ என்ன வேணா பண்ணிக்கோ, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை, ஆனா பழி வந்து என் மேல வரக்கூடாது, ஏன்னா அது வந்து என்னோட நியூ ஸ்கூல் அட்மிஷனுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும், நான் காட் ப்ராமிஸ் பண்றேன் உன் பேர் வரவே வராது, சேஃபா பிளான் பண்ணிருக்கேன், இது மாதிரி நான் 1000 times பண்ணிருக்கேன், ஒண்ணும் நீ பயப்படாதன்னு சொல்றா. இவளுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறா. இப்போ இங்க வந்து கேர்ள்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த ஆனோட படிச்சாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்து இவளை வந்து டீஸ் பண்ணி, இவ வந்து ஃபெயில் ஆயிட்டா, இவ வந்து ஒண்ணுக்குமே லாய்க்கு இல்ல, ஒன்லி சாப்பிடுறது தூங்குறது ரிப்பீட், இதேதான் ரிப்பீட், 9th இப்பவும் அதான் பண்ண போறா அப்படின்னு சொல்லி ரொம்ப மோசமா டீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இதெல்லாம் பார்த்து ஜோயா வந்து, கேர்ள் ஸ்டாப் பண்ணுங்க, இப்படி எல்லாம் பண்ணாதீங்க, மோசமா நடந்துக்கிறீங்க, நீங்க எல்லாம் நிஜமாவே கேர்ள்ஸ் தானே அப்படின்லாம் கேட்கும்போது, ஆமா நாங்க மோசமான பொண்ணுங்க தான் அப்படின்னு அவங்க சொல்லவும், நீங்க இதை ஸ்டாப் பண்ணலன்னா நான் சிஸ்டர் ரோசி கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறவும், நான் ரொம்ப பயப்படுறேன்ப்பா அவங்கள பார்த்து அப்படின்னு அதுக்கும் கலாய்ச்சி விட்டுறாங்க. சரி நான் சிஸ்டர் டயானா கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் அப்படின்னு. நீ எதுக்கு இவளுக்கு இவ்வளவு சப்போர்ட் பண்ற, நீ ஏன்னா அவளோட ஆயாவாய் அப்படிங்கவும், இல்ல நான் அவளோட ஃப்ரெண்டு அப்படின்னு. நீ எப்போ டாப்பர்ஸ் கூட வந்து ஃப்ரெண்டான, நீ தான் ஃபெயில் ஆனவளாச்சே அப்படின்னு சொல்றாங்க. நீங்க பேசுறத ஃபர்ஸ்ட் அப்படின்னு அவ சொல்லும்போது அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு டயானா மேம் பார்த்து பயம் இல்லை, ஆனா நாங்க உன்னோட சீனியர்ஸ் மறந்துடாது, நீங்களும் நிக்கிதா என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டுங்கிறத மறந்துடாதீங்கன்னு அவளும் மிரட்டுறா. கேர்ள்ஸ் கிளாஸுக்கு டைம் ஆச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி அங்க ஒரு பொண்ணு சொல்லிட்டு see you ஆன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க. அப்போ வந்து ஆன் வந்து அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்றா. சரி ஓகே இப்போ வந்து பேசிக்கா உனக்கு வந்து படிக்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும் அப்படித்தானே, நான் வந்து ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கறேன்,
கேட்குறேன். ஏன்னா அப்பதான் எனக்கு தெரியும் நீ வந்து எந்த லெவல்ல இருக்குன்னு நான் கண்டுபிடிக்கிற ஹெல்ப்பா இருக்கும். அதுக்கு நீ வந்து ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறா. ஓ டெஸ்டா, ஓகே ஓகே, ஆனா பேனா பென்சில்லாம் எதுவுமே இல்லையே அப்படிங்கிற. அதெல்லாம் தேவையில்ல, ஓரல் டெஸ்ட் தான், நீ பதில் மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லி அவ கேட்குறா. இவளும் அவகிட்ட ஓரல் கொஸ்டின்ஸ் 1-2-3 கேட்குறா. அப்போ அவளும் அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவ சொல்றா, நீ தான் எனக்கு ரொம்ப பெரிய கஷ்டமா விஷயமா இருப்பேன்னு நினைச்சேன், நீ தான் எனக்கு டீச் பண்ண போறியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இப்போ இதெல்லாம் அங்க பார்த்த நிக்கிதா வந்து இங்க என்ன நடக்குது, அமைதியா இரு ஜோயா, நான் இங்க இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி இந்த ஆன் கிட்ட சண்டை போட போகும்போது நிக்கு விடு, கவலைப்படாத, நாங்க ஃப்ரெண்ட்ஸ் தான், அவ ஒன்றும் பண்ணல அப்படின்னு சொல்றா. அது எப்போ நடந்தது, ஆனா நான் தான் அவளோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, எப்பவுமே அப்பவும் இப்பவும் புரியுதா அப்படின்னு சொல்றா. அப்புறம் வேற ஃபைன் பே பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறா. சிஸ்டர்ஸ் 2 பேருமே கியாராவும் டயனாவும் மேமும் என்ன எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்றா. இப்போ வந்து மைக்ல அனௌன்ஸ்மெண்ட் வருது, நிக்கிதா கார்கி எங்க இருந்தாலும் பிரின்சிபல் கேபினுக்கு உடனே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. மைட்டி பாக்ஸை எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்போ வந்து நிக்கிதா வந்து அதை கேட்டு புலம்பிட்டு போறா. ஐயோ கடவுளே, நான் நாளைக்கு சொன்ன மாதிரி வெளியே சிக்னல்ல பிச்சு எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போறா. மைட் பாக்ஸ்ல திருட்டு நடந்திருக்குன்னு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு, கேட்கறதுக்கு அவமானமா இருக்கு, அநேகமா இன்னைக்கு தான் உனக்கு லாஸ்ட் டேன்னு நினைக்கிறேன், உள்ளவா கார்கி, உங்ககிட்ட இருந்து இந்த இது பண்ணவே இல்லை, நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ற, உன் மேல நம்பிக்கை வச்சுதானே நாங்க உங்ககிட்ட இந்த பொறுப்பை கொடுத்தோம், யாரை வந்து உங்க மேல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா, நீ வந்து அவளுக்கு ஹெல்ப் பணத்தை எடுக்கிறதுக்கு சப்போர்ட் பண்ணிருக்க அப்படின்னு சொல்றாங்க. அவ தான் வந்து நீ காலையில என்கிட்ட வந்து சொன்னா, நான் தான் வந்து கிளாஸ் இன்சார்ஜா ஆக விரும்பினேன், ஆனா டயானா மேம் வந்து என்னை இன்சார்ஜா ஆக்கல, என்ன பழி வாங்க நினைக்கிறா, உண்மையிலேயே அவ கிளாஸ் இன்சார்ஜா இருக்கணும்னு நினைச்சிருந்தா, அதனால அப்படிதான் காலையில சொன்னா, அதுக்காக தான் என்ன பழி வாங்குறான்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த எந்த போஸ்டிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கவும் அவ சொல்றா. சிஸ்டர் இவ போய் சொல்றா, நான் பார்த்தேன், மைட் பாக்ஸ் செக் பண்ணுங்க, என்னோட கால்குலேஷன் படி 3150 ரூபாய் பாக்ஸ்குள்ள இருக்கணும், நிக்கிதா 1000 திருடிட்டா, கம்மியா இருக்கும் அப்படின்னு அவ கியாரா சொல்றா. அப்போ அவங்க வந்து கவுண்ட் பண்றாங்க. அப்ப இதுல 3375 ரூபீஸ் இருக்கு. கியாரா சைல்ட், உன்னோட கால்குலேஷனை விட அதிகமா இருக்கு, ஏன் இப்படி கிளாஸ்மேட்டா கூட இருக்கிறவங்கள எப்ப பார்த்தாலும் குறை சொல்லி தப்பு சொல்லிட்டே இருக்க அப்படிங்கிறாங்க. சிஸ்டர் அது வந்து கார்கி இதுல வந்து அதிகமா பணம் போட்டிருப்பான்னு நான் நினைக்கிறேன். ஆமா சிஸ்டர் உண்மைதான், ஆனா என்கிட்ட எப்பவுமே பணம் இருக்காது, நான் பணமே எடுத்துட்டு வர மாட்டேன், என்னோட எல்லா பேமெண்ட்ஸும் டிஜிட்டல் மட்டும்தான், ஒன்லி கூகுள் பே ஜிபே அந்த மாதிரி தான் அப்படின்னு சொல்லி அவ சொல்றா. அப்போ வந்து அந்த சிஸ்டர் ரோசி சொல்றாங்க, சிஸ்டர் டயானே கியாராவோட டைரியில வந்து அவளுக்கு வார்னிங் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா கிட்டையும் கார்கி கிட்டையும் நாங்க வந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், உங்களை வந்து தேவையில்லாம சந்தேகப்பட்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர்ஸ் மன்னிப்பு கேட்கறாங்க. பரவாயில்ல சிஸ்டர் ரோசி அப்படின்னு அவ சொல்றா. இங்க சில பேரை நம்பாதீங்க, அவங்க ரொம்ப இன்செக்யூராவே இருக்காங்க, நீங்க இதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது, இட்ஸ் ஓகே, பரவாயில்ல சிஸ்டர், தேங்க்யூ சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அவ கிளம்புறா. இப்போ வந்து ஜோயா கேட்கறா, நிக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்கறா. ரொம்ப கஷ்டம் தான், ஆனா நான் எல்லாத்தையும் சமாளிச்சிட்டேன்ப்பா, இரு நான் சொல்றேன், கார்கி நீ தான் பணத்தை மைட் பாக்ஸ்ல போட்ட, அப்புறம் நீ அதை ஒரு அதிசய மிராக்கிள்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லி அவ கேட்கறா. தேங்க்யூ, என்னை ரொம்ப காப்பாத்திட்ட, நீ என்னோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லவும், நான் ஒன்றும் உனக்காக இதை நான் பண்ணல, என்னோட பேரை காப்பாத்திக்க தானே அப்படி செஞ்சேன், ஏன்னா என் மேல பழி வரக்கூடாதுன்னு நான் செஞ்சேன், நான் உங்ககிட்ட சொன்னேன்ல, நீ என்னை வந்து சுத்தி வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணி தேவையில்லாம என் பேரை டேமேஜ் பண்ணாத நான் சொன்னேன்ல, பரவாயில்ல விடு, நீ அந்த கேரை பத்தி ஒன்றும் கவலைப்படாத, எங்க எல்லாருக்குமே அவளை பிடிக்காது, அவளை நாங்க கேர் பண்ணிக்கவே மாட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கவும் நோ ஃப்ரெண்ட்ஸ், நீ என்கிட்ட இருந்து விலகியே இரு அப்படின்னு சொல்லி அவ போறா. அப்போ ஜோயா கேட்கறா, நிக்கு என்னாச்சு, நம்ம கிட்ட 2 புதுசா விசித்திரமானவங்களும் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும், ஆமா என்ன ஆக போகுது, அவ ஆனா கூல் கேர்ள் தான், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு அவ சொல்றா. ஆனா நிதாக்கு வந்து கார்கியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவ வந்து ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கா, ரொம்ப நல்ல பொண்ணா இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.